ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். ஹைனோ சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா டேஸ்டியான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கேன் பீட்ரூட் ரைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் நல்லா எண்ணெயில பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா எண்ணெயில பொரிஞ்சிருக்கு. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது வந்துட்டு கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்க போறேன். இதோட வந்துட்டு ஒரு 15 முந்திரி வந்து அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி முந்திரி எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கடலைப்பருப்பு முந்திரியும் வந்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நான் வறுத்துக்கிறேன். இதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ பாருங்க, கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு எல்லாமே கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இதோட வந்துட்டு ஒரு 15 பல்ல வந்து பூண்டு வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்க தட்டி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதோட ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்துட்டு பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வதக்கிக்க போறேன். இதோட இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து சாப்பர்ல போட்டு நான் கட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து கத்தியில கட் பண்றதா இருந்தாலும் நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க, இல்ல துருவி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இல்லாம மிளகாத்தூள் சேர்த்துக்க போறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மிளகாத்தூள் செய்யும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் காரமா டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் அதிகமா இருக்கும். சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. மிளகாய் போட்டு செய்யும்போது அதை குழந்தைங்க வந்துட்டு அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால வந்துட்டு நான் இன்னைக்கு மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சேன் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். சாதம் வடிச்சு வச்சுட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரா அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நல்லா நான் வதக்கிட்டேன். இதோட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்க்க போறோம். அதிகமா தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து சாப்பர்ல போட்டு கட் பண்ணனால உங்களுக்கு பீட்ரூட் ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும். அதனால ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சிருந்தோம் அப்படின்னா சூப்பரா வெந்துடும். இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. நமக்கு பீட்ரூட் நல்லாவே வெந்திருக்கு பாருங்க. இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்பா இருக்கும். நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணும் அப்படிங்கறனால சாதம் ஆல்ரெடி வடிச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்துட்டு இந்த பீட்ரூட்டோட சேர்த்துக்க போறேன். நீங்க நான் நார்மல் ரைஸ் சேர்த்து தான் வந்துட்டு இந்த பீட்ரூட் ரைஸ் செஞ்சிருக்கேன். நீங்க வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்னாலும் செய்யலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா அந்த பீட்ரூட் ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பீட்ரூட்டோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு, முந்திரி எல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ரிச்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இதோட வந்துட்டு காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு சாப்பிடலாம், இல்ல அப்பளம் வத்தல் கூட இதுக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் அதை டேஸ்டியா அதே சமயம் ஹெல்த்தியான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இப்போ சாதம் சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். இந்த டைம்ல வந்து நீங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு ஃபைனல் டச்சா வந்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு சீடுலாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை புளிஞ்சு விட்டுக்க போறேன். கொஞ்சம் புளிப்பு டேஸ்டும் இருந்தது அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த இனிப்பு தெரியாம காரம், புளிப்பு லைட்டா அந்த இனிப்பு டேஸ்டோட ரொம்பவும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளா அதே சமயம் ஈஸியா ரொம்ப ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் ரெசிபியை வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு மட்டும் இல்ல, ஆஃபீஸ்க்கு கூட நீங்க கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஹைனோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.